நீ எவ்வளவு திட்டம் வேணா கொண்டு போ, தரிசு நிலத்துல கொண்டு போ. எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு. டெல்டால போய் இதெல்லாம் நிறைய நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் கிடையாது. விவசாயம் பற்றி அடிப்படை புரிதல் கிடையாது. அதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த காவிரி 5000 திட்டம், எவ்வளவு கோரிக்கைகள் இந்த திட்டம், சாதாரண திட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் இதை நிறைவேற்ற வேண்டும். இது போன்ற தமிழ்நாட்டில் 20 திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. முதல் தவணையாக 1,00,000 கோடி ரூபாய் இந்த திட்டங்களுக்கு முதல்ல அறிவிக்கிறது. வருஷம் 20,000 கோடி, வருஷம் 20,000 கோடி. ஆனா இதெல்லாம் எனக்கு ஆசை இருக்குது, எனக்கு உணர்வு இருக்குது. அதிகாரம் மட்டும்தான் இல்லை. எனக்கு அதிகாரம் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அடிச்சு நொறுக்கிட்டு போயிடலாம். அப்படி அவ்வளோ திட்டங்கள் விவசாயிகளுக்கு தினம் எவ்வளவு கட்டமைப்புகள் கொடுக்கலாம். கல்வி கடன், விவசாய கடன், நகை கடன். என்னமா நகை கடன், கல்வி கடன், விவசாயிகள் எங்க தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி, தேர்தலுக்கு அப்புறம் டாடா பை பை. இதுதான். ஏன்னா அவங்களெல்லாம் விவசாயிகளை அலட்சியமா பாக்குறாங்க இந்த திமுக காரங்க. என்ன எலெக்ஷன் நேரத்தில் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மெதப்புல தான் இருக்கிறாங்க. ஆனால் விவசாய பெருமக்களே, நான் திருப்பி எல்லாம் கொடுத்துட்டு நான் பேசிதான் வரேன். காலை பிடிச்சி கேட்கிறேன், வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட விவசாயிகள் போடக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு தயவு செய்து போடாது. ஏன்னா அவங்களுக்கு உங்களை பத்தி உங்களுக்கு மதிப்பு தெரியல, மரியாதை தெரியல. உங்களுடைய நிலத்தை அழிக்கிறாங்க, மண் அழிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு நில இது விலை நிர்ணயம் கிடையாது, மரியாதை இல்லை. நட்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கின்ற விவசாயத்தை நாம் செழுமையாக்க வேண்டும். விவசாயிகளை மதிக்கணும், விவசாய திட்டங்களை நிறைவேற்றணும், நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றணும், இந்த மண்ணை காக்கணும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி கட்சி உங்களுக்காக செயல்பட்டு வருகிறது, உங்களுக்காக போராடி வருகிறது. இது போன்ற அடுத்தடுத்த திட்டங்களை எல்லாம் நாங்க இன்னும் நிறைய வேகமாக அழுத்தம் கொடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். கேட்டாங்க, ஐயா கொள்ளிடாத்துல எனக்கு சொன்ன 10 தடுப்பணைகள் கட்டணும்னு. ஏன் தெரியுமா கட்ட மாட்டாங்க? மணல்ல எடுக்க முடியாதான், மணல் கொள்ளையை அடிக்க முடியாது. தடுப்பணை கட்டினா 5 கிலோமீட்டர்ல தண்ணி நிற்கும். அதனால அதுல மணல் அங்க எடுக்க முடியாது. எவ்வளவு அயோக்கியத்தான அதெல்லாம். மணல் இவங்க எடுக்கிறதுக்காக விவசாயத்தையும் அன்னைக்கு கொள்ளிடத்துல அலக்குடிக்கு போனேன். அலக்குடி கடல்ல 8 கிலோமீட்டருக்கு முன்னாடி அலக்குடின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த அலக்குடி திருக்கழிப்பால்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பக்கம், அந்த கரையில கடலூர் மாவட்டம் திருக்கழிப்பால், இந்த பக்கம் அலக்குடி. இங்க இருந்து ஒரு தடுப்பணை நாங்க கேட்டோம். நான் இதுக்கு முன்பு 3வது முறையா அங்க நான் போறேன். தடுப்பணை கொள்ளிடத்துல. ஏன் தெரியுமா? கடல் நீர் உள்ள வந்துருச்சு. கடல் நீர் கொள்ளிடம் 22 கிலோமீட்டர் கொள்ளிடம் பிரிட்ஜ். அந்த கொள்ளிடம் பாலத்துல இருந்து அங்க தண்ணி நீங்க சுவைச்சு பார்த்தா உப்பு. எவ்வளவு பெரிய ஒரு பாவம். கடல் நீர் கொள்ளிடம் ஆறு, தமிழ்நாட்டில் பெரிய ஆறு கொள்ளிடம். எவ்வளவு தண்ணி வேணா கொள்ளும் இடம் தான் கொள்ளிடம். அதுல கடல் நீர் இருக்குன்னா, அதுல இன்னொன்னு, அங்க அலக்குடியில விவசாயிகள் என்கிட்ட முதல்ல கேட்டா தெரியுமா? எங்க விவசாயத்துக்கு தண்ணி கேட்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாவம் பண்ணிருக்கிறாங்க விவசாயிகள். எங்க ஐயா எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். எங்க கொள்ளிடம் ஆத்தங்கரையில் இருக்கிற விவசாயிகள். இதை விட ஒரு பாவம் யாராலும் செய்ய முடியாது. அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? எப்போ 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன செஞ்சிருக்கணும்? அந்த முகத்துவாரத்துல ஒரு சின்ன ஒரு 5 அடி தடுப்பணை கட்டிருக்கணும். என்ன, கடல் நீர் உள்ள வராம பாத்துக்கணும், அவ்வளவுதான். இங்க இருக்க தண்ணி மட்டும் தான் போகணும். அங்க இருக்க தண்ணி வராம முகத்துவாரத்துல, எல்லா முகத்துவாரத்திலயும் அது கட்டிட்டா போதும். அன்னைக்கு கூட நான் போனேன், தாமிரபரணி, அங்க பாப்பநாசம் புன்னக்காயல் ஒரு இடம், அங்கதான் முகத்துவாரம், தாமிரபரணி முகத்துவாரம். அந்த முகத்துவாரத்துல பார்த்தா அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட 10,000 பேர் இருக்கிறாங்க. அந்த ஐயா எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும். இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்கள் 50-60 வருஷமா செஞ்சுட்டு வராங்க. சாதாரண திட்டங்கள் இதெல்லாம். முகத்துவாரத்துல தடுப்பணைகள், சின்ன சின்ன தடுப்பணை கட்டினா கடல் நீர் உள்ள வராம விவசாயம் செழிக்கும். அதெல்லாம இதெல்லாம் நிலத்தடி நீர் உயரும். உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்காம இதெல்லாம் பார்க்கணும். இன்னும் நான் பேசணும்னா அப்புறம் நான் இன்னும் 1 மணி நேரம் பேசின்னு இருப்பேன். மனசுல அவ்வளோ பாகம் இருக்கு, விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் வாங்க, இதெல்லாம் நீங்க மேடையில சொல்லுங்க. இன்னும் இதோட பெரிய மேடை இருக்கு சாயங்காலம், நடைபயணம். நீங்க எல்லாம் வாங்க, வந்து உங்களுடைய உணர்வுகளை இதெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள். போற இடத்துல எல்லாம் நான் இந்த 100 நாள் நடைபயணம்
நான் மேற்கொள்வது அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி பேசி அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரேன். நான் அப்ப போனதுனால நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இது நான் பெருமையா சொல்லல, பட் நான் ஒவ்வொரு பகுதியிலும் நான் போறதுனால அந்த பகுதியில் இருக்கிற இப்ப நான் அன்னைக்கு போய் கிருஷ்ணகிரியில விவசாயிகளை பத்தி பார்த்து பேசி அவங்க பிரச்சனை அடுத்த நாளே அதை எடுத்து பேசுறேன். கிருஷ்ணகிரியில அங்க எண்ணெய் கோல் புதூர் படைதலா திட்டம் நிறுத்திட்டாங்க. நான் போய் கலெக்டர் சொன்னேன், கலெக்டர் அடுத்த வாரம் நானே மறியல் பண்ணுவேன்னு சொன்னோன்னு அடுத்த நாள் திட்டத்தை ஆரம்பிச்சிட்டேன்.